சித்திரை நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது? அதன் உண்மையான ரகசியத்தை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். உங்கள் குரலை தாழ்த்துங்கள். உங்கள் கண்களை மூடி சிறிது நேரம் இந்த உலகத்தில் இருந்து விலகி நில்லுங்கள். ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் கதை ஒரு மத விழாவை பற்றியது மட்டுமல்ல. அது பூமியை இருள் சூழ்ந்த ஒரு காலத்தை பற்றியது. தேவர்கள் கூட மண்டியிட்டிருந்த ஒரு காலம். ஒரு பெண்ணின் சக்தி முழு பிரபஞ்சத்தையும் காப்பாற்றிய காலம். இது அன்னை துர்க்கையின் கதை. இது நவராத்திரியின் ஆன்மாவை பற்றிய கதை. புயலாலும் இருளாலும் அணைக்க முடியாத சுடரை போல பல நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு மனித இதயத்திலும் அது எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு புதிய கதையையும் ஒரு புதிய காணொளியையும் கொண்டு வந்துள்ளோம். இன்றைய கதை மிகவும் தகவல் நிறைந்ததோடு ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும். நாம் தொடங்குவதற்கு முன் எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். முடிக்கப்படாத கதை துன்பத்திற்கும் பாவத்திற்கும் வழிவகுக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த கதையை இறுதி வரை கேட்க தவறாதீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மகிஷாசுரன் என்ற அசுரன் மிகவும் வலிமை மிக்கவனாக இருந்தான். அவன் தந்தை ராம்பாசுரனும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன். ஆனால் மகிஷாசுரனிடம் வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல, அவனிடம் ஆணவம், பிடிவாதம் மற்றும் தனியாத பேராசையும் இருந்தன. நான் உலகிலேயே மிகவும் சக்திவானாக ஆக வேண்டுமெனில் பிரம்மதேவனிடம் இருந்து ஒரு வரம் பெற வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அவன் இமயமலையின் மிக உயர்ந்த சிகரத்திற்கு சென்று கடுமையான தவத்தை தொடங்கினான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. ஆனால் மகிஷாசுரன் உணவோ நீரோ எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் ஒற்றை காலில் நின்று கண்களை மூடி கடுமையான தவத்தில் ஆழ்ந்திருந்தான். சூரியனின் கடும் வெப்பம் அவன் மீது விழ காலடியில் பனிக்கட்டி இருந்தது. அவனது இந்த கடுமையான தவத்தை கண்டு தேவர்கள் அச்சமடைந்தனர். அவர்கள் பிரம்மாவிடம், இறைவா, இந்த அசுரனின் தவத்தை நிறுத்துங்கள், அவனுக்கு வரம் அளிக்காதீர்கள் என்று வேண்டினர். ஆனால் பிரம்மா, யார் உண்மையான பக்தியுடன் தவம் செய்கிறாரோ அவர் வரம் பெற்றே ஆக வேண்டும், இதுவே படைப்பின் விதி என்று கூறினார். ஒரு நாள் பிரம்மதேவன் மகிஷாசுரன் முன் தோன்றினார். அவன் கண்களை திறந்தான். அவன் முன் 4 முகங்களுடன் கருணை நிறைந்த முகத்துடன் பிரம்மா நின்றார். ஓ பிரம்மா, நீ செய்த தவத்தால் நான் மகிழ்ந்தேன். நீ விரும்பும் வரத்தை கேள் என்று பிரம்மா கூறினார். மகிஷாசுரனின் உதடுகளில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அது வெற்றியின் புன்னகை அல்ல, கர்வத்தின் புன்னகை. அவன் கூறினான், ஓ பிரம்மா, எந்த மனிதனாலும், எந்த தெய்வீகத்தாலும், எந்த தேவராலும் அல்லது எந்த கந்தர்வனாலும் அல்லது வேறு எந்த உயிரினத்தாலும் நான் கொல்லப்பட முடியாதவனாக இருக்க வேண்டும். நான் அழியாதவனாக ஆக வேண்டும். பிரம்மா ஒரு கணம் தயங்கினார். பின்னர் அவனை ஆழமாக நோக்கி, அவரது கண்களில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்தது. இந்த வரம் ஒரு நாள் அவனது அழிவிற்கே காரணமாக மாறும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் இறுதியில் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த வரத்தை வழங்கினார். ஆனால் மகிஷாசுரன் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கவில்லை. அவன் எந்த பெண்ணிடம் இருந்தும் பாதுகாப்பு கேட்கவில்லை. ஏனெனில் அவன் நினைத்தான், ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்? அவள் பலவீனவள். அவள் வெறும் இல்லத்தரசி. அவளிடம் சக்தியே இல்லை. இதுவே அவனது மிகப்பெரிய தவறு. இதுவே அவனது கர்வம். அந்த கர்வமே அவனது அழிவிற்கான விதையாக மாறியது. வரத்தை பெற்றவுடன் மகிஷாசுரன் முற்றிலும் மாறிப்போனான். அவனுக்குள் ஒரு வினோதமான ஆணவம் எழுந்தது. இனி என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற மயக்கம் அவனை ஆட்கொண்டது. அவன் ஒரு பிரம்மாண்டமான படையை உருவாக்கினான். கோடிக்கணக்கான அசுரர்கள், பயங்கரமானவர்கள், கொடூரமானவர்கள், அழிவை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள். அவன் தனது படைகளை எல்லா திசைகளிலும் அனுப்பினான். முதலில் பூமியை கைப்பற்றினான். பின்னர் பாதாள உலகத்தையும் அடக்கினான். அதன் பின் அவன் தனது பார்வையை சொர்க்கத்தின் மீது திருப்பினான். அப்போது சொர்க்கத்தின் அரசனாக இருந்தான் இந்திரன். எப்போதும் வசந்தம் நிலைத்திருந்த, மலர்கள் மலர்ந்து கொண்டே இருந்த, இசை ஒலித்து கொண்டே இருந்த தேவலோகத்தின் தலைநகரமான அமராவதியின் நோக்கி முன்னேறினான். தேவலோகத்தின் வாயில்களை தாக்கினான். அவனை தடுக்க இந்திரன் தனது படையை அனுப்பினார். தேவர்கள் தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தினர். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஏவினார். ஆனால் மகிஷாசுரன் வெல்ல முடியாதவனாக இருந்தான். பிரம்மா அளித்த வரத்தின் சக்தியால் அவன் தேவர்களை முற்றிலும் தோற்கடித்தார். இறுதியில் இந்திரனின் வஜ்ராயுதமே உடைந்தது. வருணனின் பாசக்கயிறு அருந்தது. அக்னி சக்தி இழந்தான். யமன் பின்வாங்கினான். அதன் பின் தேவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையான தருணம் வந்தது. மகிஷாசுரன் அமராவதியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். இந்திரன் தனது சிம்மாசனத்தை இழந்தான். தேவர்கள் தேவலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போது பூமியில் அலைந்தனர்.
இது ஒரு தோல்வி மட்டுமல்ல, இது தர்மத்தின் தோல்வி. இது நீதியின் வீழ்ச்சி. தர்மம் தோற்கும்போது ஒரே ஒரு குரல் எழுகிறது. அது ஒரு தாயின் குரல். உதவியற்ற நிலையில் இந்திரன், வருணன், யமன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் இமயமலையை நோக்கிச் சென்றனர். அவர்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேசனை அணுகினர். இந்திரன் கண்ணீருடன் கேட்டான், மகிஷாசுரன் எல்லாவற்றையும் கைப்பற்றிவிட்டான். தர்மம் அழிகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போது பிரம்மா கூறினார், அவனை எந்த மனிதனாலும் எந்த தேவராலும் கொல்ல முடியாது. அது அவனது வரம். ஆனால் அவன் ஒரு தவறு செய்தான். ஒரு பெண்ணிடமிருந்து பாதுகாப்பு கேட்கவில்லை. விஷ்ணு புன்னகைத்தார். அப்படியானால் ஒரு பெண் தான் அவனை அழிப்பாள். ஆனால் அவள் சாதாரண பெண் அல்ல, ஆதிசக்தி. அந்த நொடியில் அனைத்து தேவர்களிடமிருந்தும் பேரொளி வெளிப்பட்டது. அந்த ஒளிகள் ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் சக்தியாக மாறின. அந்த ஒளியிலிருந்து அவள் தோன்றினாள். அன்னை துர்கா. 18 கைகள், 3 கண்கள், சிங்கத்தின் மீது அமர்ந்த தெய்வீக உருவம். ஒவ்வொரு தேவனும் தங்கள் ஆயுதங்களை அவளுக்கு கொடுத்தனர். திரிசூலம், சக்கரம், வஜ்ராயுதம், வில், அம்பு. அது ஒரு தேவியின் பிறப்பு மட்டுமல்ல, அது சக்தியின் எழுச்சி. அது அநீதிக்கு எதிரான புரட்சி. அன்னை எழுந்தாள். அவளது கர்ஜனை 3 உலகங்களையும் அதிரச் செய்தது. மகிஷாசுரன் இதை கேட்டான். ஒரு பெண்ணா என்று அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு தெரியாத பயம் இருந்தது. அவன் தனது படையை அனுப்பினான். போர் தொடங்கியது. 9 நாட்கள். அந்த 9 நாட்களே இன்று நவராத்திரியாக மாறியது. முதல் நாளில் அன்னை சைலபுத்திரி வடிவம் எடுத்தாள். மலை போல அசைக்க முடியாத சக்தி. அந்த நாளில் மகிஷாசுரனின் முதல் படை முழுவதும் நொடியில் அழிந்தது. 2ஆம் நாளில் அன்னை பிரம்மச்சாரிணி வடிவம் எடுத்தாள். ஞானமும் தவமும் சேர்ந்த சக்தி. அப்போது நமக்கு ஒரு உண்மை புரிகிறது. சக்தி மட்டும் போதாது, ஞானமும் தேவை. 2ஆம் நாளில் மகிஷாசுரன் மாயைகளை உருவாக்கும் தனது மிகவும் தந்திரமான அசுரனை அனுப்பினான். ஆனால் பிரம்மச்சாரிணி அன்னையின் ஞானத்திற்கு முன் எந்த மாயையும் நிலைக்க முடியவில்லை. அந்த அசுரன் தோற்கடிக்கப்பட்டான். 3ஆம் நாளில் அன்னையின் வடிவம் சந்திரகாந்தாவாக இருந்தது. அவளது நெற்றியில் மணி வடிவிலான பிறை நிலவு பிரகாசித்தது. 10 கைகள், ஒவ்வொன்றிலும் ஒரு ஆயுதம். சந்திரகாந்தா என்பது அமைதியும் வீரமும் இணைந்த வடிவம். அவளது மணியின் ஒளி அசுரர்களை நடுங்கச் செய்யும். அன்றைய தினம் காது பிளக்கும் சத்தத்துடன் போரிடும் ஒரு மாபெரும் அசுரன் வந்தான். ஆனால் அன்னை தனது மணியின் ஒளியால் அவனை அழித்தாள். 4ஆம் நாளில் அன்னையின் வடிவம் கூஷ்மாண்டாவாக இருந்தது. கூஷ்மாண்டா என்றால் பிரபஞ்சத்தை படைப்பவள். இருளும் ஒளியும் இல்லாத காலத்தில் அவள் தனது ஒரு சிரிப்பால் சூரியனை உருவாக்கினாள். அவள் சூரிய மண்டலத்தில் வசிப்பவள். அவளது உடலிலிருந்து ஒளி பொங்கியது. அன்றைய தினம் மகிஷாசுரன் இருளை பரப்பும் ஒரு அசுரனை அனுப்பினான். அவன் சென்ற இடமெல்லாம் கும்மிருட்டு சூழ்ந்தது. ஆனால் அந்த இருள் கூஷ்மாண்டா அன்னையின் ஒளியை தாங்க முடியவில்லை. அவன் தோற்கடிக்கப்பட்டான். 5ஆம் நாளில் அன்னையின் வடிவம் ஸ்கந்தமாதாவாக இருந்தது. ஸ்கந்தன் என்பது தேவர்களின் தளபதியான கார்த்திகேயன். ஸ்கந்தமாதா கார்த்திகேயனை மடியில் ஏந்திய தாய். இந்த வடிவம் ஒரு தாயின் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தேவைப்படும் போது அதே அன்பு ஒரு கொடிய போர் வீரனாக மாறும். ஒரு தாயின் அன்பும் அவளது கோபமும் இரண்டும் எல்லையற்றவை. அன்றைய தினம் அவளை பலவீனமாக நினைத்து தாக்க முயன்ற ஒரு அசுரன் வந்தான். ஆனால் அன்னை ஸ்கந்தமாதா அவன் நினைக்காத ஒரு பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். 6ஆம் நாளில் அன்னையின் வடிவம் காத்யாயனியாக இருந்தது. மகரிஷி காத்யாயனரின் மகளாக அவள் இந்த வடிவத்தை எடுத்தாள். மகிஷாசுரனுடன் நேரடியாக போரிட தயாரான வடிவம் இதுவே. 3 கண்கள், 4 கைகள், ஒரு கையில் வாள், மறு கையில் தாமரை. சிங்கத்தின் மீது சவாரி செய்பவள். இது கோபமும் வீரமும் கலந்த வடிவம். அன்றைய தினம் மகிஷாசுரனே தனது படையை வழிநடத்தினான். அந்த போர் பயங்கரமாக இருந்தது. பூமி நடுங்கியது, வானம் அதிர்ந்தது, ஆறுகள் பின்னோக்கி ஓடின. ஆனால் மகிஷாசுரனின் படை அன்னை காத்யாயனிக்கு முன் நிலைக்க முடியவில்லை. 7ஆம் நாளில் அன்னை தனது மிகவும் பயங்கரமான வடிவத்தை எடுத்தாள். காளராத்திரி. கருமையான நிறம், கலைந்த கூந்தல், நெருப்பை கக்கும் 3 கண்கள், மூக்கிலிருந்து புகை, கையில் வாளும் இரும்பு முள்ளும், மரணத்தையே அச்சுறுத்தும் வடிவம். இந்த வடிவத்தை பார்த்ததும் முதல் முறையாக மகிஷாசுரனின் இதயத்தில் பயம் தோன்றியது. ஆனால் கர்வம் அவனை விடவில்லை. அவன் மீண்டும் சபதம் செய்தான். ஆனால் அன்னை காளராத்திரியின் முன் அவனது பயமும் கர்வமும் சிதைந்து விட்டன. 8ஆம் நாளில் அன்னை மகாகௌரியின் வடிவத்தை எடுத்தாள். வெண்மையான நிறம், வெள்ளை ஆடை, வெள்ளை காளையின் மீது சவாரி,
இது அமைதி, தூய்மை, மன்னிப்பு ஆகியவற்றின் சின்னம். அன்னை தண்டிப்பவளாக மட்டுமல்ல, மன்னிப்பவளாகவும் இருக்கிறாள். மனதார மன்னிப்பு கேட்பவர்களை அன்னை மகாகௌரி மன்னிக்கிறாள். ஆனால் மகிஷாசுரன் மறுத்தான். அவனது கர்வம் அவனை பணிய விடவில்லை. 9வது இறுதி நாளில் அன்னையின் வடிவம் சித்திதாத்ரி. எல்லா சித்திகளையும் அருள்பவள். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈஷித்வம், வசித்வம், இந்த 8 சித்திகளின் ஆதாரம் அவளே. இந்த வடிவம் அன்னை சர்வவல்லமையுடையவள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அன்றைய தினம் மகிஷாசுரன் கடைசி முறையாக போருக்கு தோன்றினான். அது தனது கடைசி நாள் என்பதை அவன் உள்ளுக்குள் உணர்ந்திருந்தான். ஆனால் அவனது கர்வம் இன்னும் குறையவில்லை. அவன் தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டே போரிட்டான். ஒரு கணம் எருமையாக, ஒரு கணம் சிங்கமாக, ஒரு கணம் யானையாக, மறுபடியும் அசுரனாக. ஆனால் அன்னையின் கண்கள் அவனை தெளிவாக அறிந்திருந்தன. அன்னை தனது திரிசூலத்தை உயர்த்தினாள். வானம் அதிர்ந்தது. திரிசூலம் பாய்ந்தது. அது மகிஷாசுரனின் மார்பை துளைத்தது. மகிஷாசுரன் வீழ்ந்தான். தேவர்களை நடுங்க வைத்தவன், அமரத்துவத்தை பெற்றவன், உலகங்களை கைப்பற்றியவன் பூமிக்கு வீழ்ந்தான். அவனது கண்களில் ஒரு இறுதி உண்மை பிரதிபலித்தது. கண்ணுக்கு தெரியும் சக்தியே உண்மையான சக்தி அல்ல, நீதியுடன் சேர்ந்ததே உண்மையான சக்தி. அன்னை அவனை நோக்கினாள். அவளது கண்களில் கோபம் இல்லை, ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. மகிஷாசுரன் அழிக்கப்பட்டான். அநீதி முடிவுக்கு வந்தது. 3 உலகங்களிலும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. அது வெற்றியின் அமைதி. அப்போது ஒரு குரல் எழுந்தது, ஜெய் மா துர்கா. தேவலோகத்தின் வாயில்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. இந்திரன் அமராவதிக்கு திரும்பினான். தேவர்கள் தங்கள் தலங்களுக்கு திரும்பினர். யாகங்கள் மீண்டும் தொடங்கின. தர்மம் பூமிக்கு திரும்பியது. மலர்கள் பொழிந்தன. விளக்குகள் ஏற்றப்பட்டன. இசை முழங்கியது. இந்த மகிழ்ச்சியையும் இந்த வெற்றியையும் தான் நாம் இன்று நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நவராத்திரி வருடத்திற்கு 2 முறை வருகிறது. அப்படியென்றால் சித்திரை நவராத்திரி ஏன் சிறப்பு? இந்த கேள்வி ஆழமானது. அதன் பதில் அதைவிட ஆழமானது. சித்திரை மாதம் இந்து காலண்டரின் முதல் மாதம். சித்திரை சுக்ல பிரதிமையில் புத்தாண்டு தொடங்குகிறது. ஒரு புதிய வருடம் தொடங்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் அன்னையை நினைவு கூர்கிறோம். ஏனெனில் ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு அன்னையின் ஆசீர்வாதம் தேவை. ஒவ்வொரு புதிய பயணத்திற்கும் ஒரு அன்னையின் ஆசீர்வாதம் தேவை. இதுவே நம் முன்னோர்கள் உணர்ந்த ஆழ்ந்த உண்மை. ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் உள்ளது. அந்த ரகசியம் ராமர். ராவணன் சீதையை கடத்திய போது ராமர் துர்காதேவியை வழிபட்டார். அகத்திய முனிவர் கூறியது, துர்க்கையின் அருள் இல்லாமல் இந்த போரில் வெற்றி பெற முடியாது. சித்திரை நவராத்திரியின் 9 நாட்களிலும் ராமர் அன்னை துர்க்கையை வழிபட்டார். அதன் பின்தான் ராமநவமி வருகிறது. இதன் அர்த்தம் என்ன? அன்னையின் அருள் இல்லாமல் எந்த போரிலும் வெற்றி இல்லை. இது மத கருத்து மட்டுமல்ல, வாழ்க்கையின் உண்மை. எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் முன் நாம் உள்ளத்தால் வலிமை பெற வேண்டும். அந்த வலிமையே அன்னை. இதுவே சித்திரை நவராத்திரியின் உண்மையான செய்தி. இந்த கதை முடிந்துவிட்டது. ஆனால் அன்னையின் கதை என்றும் முடிவதில்லை. உங்கள் வாழ்வில் இருள் வந்தால் அன்னையை நினைவு கூறுங்கள். உங்கள் முன் மகிஷாசுரன் தோன்றினால் அன்னையை நாடுங்கள். வெற்றி கிடைத்தால் அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அன்னை இருந்தாள், அன்னை இருக்கிறாள், அன்னை என்றும் இருப்பாள். இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஜெய் மா துர்கா.